பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை இனிமை. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இனிமையான சொற்கள் ஆத்மாவுக்கு தேன் மாதிரி, தேன்கூடு மாதிரி இருக்குமா. எங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல மெடிசின் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் கதைக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளுமே இனிமையானதாக இருக்கணும். கேட்குற ஆக்கள் அது கேட்டு பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கணும். சில பேர் கதை கேட்க பார்த்தா அவர்கள் அடிக்க மாட்டேனும், ஆனால் அவர்கள் வார்த்தைகள் அடிக்கும். வார்த்தைகளால் அடிக்கக்கூடாது, கடிந்து கதைக்கக்கூடாது. இனிமையான சொற்கள் இருக்கேக்க நாங்கள் அப்படியான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவீனம்டா, கனி இருக்கேக்க காயை சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு பழம் இருக்கேக்க நாங்கள் ஏன் காயை சாப்பிடணும், பழத்தையே சாப்பிடலாம் தானே. அதே மாதிரி பழம் இருக்கும்போது காயை சாப்பிடாம இனிமையான சொற்கள் இருக்கும்போது நாங்கள் கடிந்து கதைக்கிறவர்களா, கடுமையான சொற்களை பயன்படுத்தாதவர்களா இருக்கணும். குழல் இனிது ஜால் இனிது என்பார், மழலை சொல் கேளாதவர் என்று சொல்லுகிறான். குழந்தைகளின் சொற்கள் அவை கதைக்கிறதான வார்த்தைகள் இனிமையானது என்று அதில் சொல்லப்படுது. அதை பார்க்கிலும் குழலும் யாழும் இனிமை இல்லை என்று இதில் சொல்லினான். அப்போ எங்களுடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும்னா குழந்தை பிள்ளைகள் மாதிரி இருக்கணும். குழந்தை பிள்ளைகள் யாரையுமே ஹர்ட் பண்ணி கதைக்க மாட்டாங்க. அவங்க கதைக்கிற விஷயங்கள் இனிமையானதாக இருக்கும். அப்படி இனிமையானதாக நாங்கள் கதைக்கணும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி, அவர்களை அது தேற்றுற மாதிரி இனிமையான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தாமல், எந்த ஒரு வகையிலும் மற்றவர்களை கடிந்து கதைக்காமல், குழந்தை பிள்ளைகள் மாதிரி எங்களுடைய வாயின் மொழி பிரயோகங்கள் மாறினா அது இனிமையானதாக இருக்கும். எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை அடிக்காமல் அரவணைக்கிறதா இருக்கட்டும். Have a sweetest day.